நம்ம 5ஆம் தமிழ்ச்சங்கம் 2026 தேர்தலில் போட்டியிட போறாங்க. நம்ம சங்கத்தோட ஒரு முக்கியமான கொள்கையை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் கொள்கை என்னன்னா, கிராமிய பொருளாதாரத்தை கூட்டுறவு பொருளாதாரமா மாத்துறது. அப்படின்னா என்னன்னா, இப்ப கிராமத்துல ஒரு ஆள் ஒரு மாடு வச்சிருந்தாங்கன்னா அந்த மாட்டுக்காகவே அவங்க தனது வாழ்நாள் முழுவா செலவழிக்கிற மாதிரியே இருக்கும். உதாரணமா, அந்த ஒரு மாடு வச்சிருக்கவங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாங்கன்னா அந்த கல்யாணத்துல ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட தங்க முடியாது. என் வீட்டுல மாடு இருக்குன்னு சொல்லி உடனே கிளம்பி வந்துருவாங்க. இது ஒரு மாட்டுக்காக ஒரு மனுஷன் தனது வாழ்நாளையே செலவழிக்கிற விதமா குறிக்குது. இதை நம்ம எப்படி மாத்த போறோம்னா, கிராமத்துல ஒரு 10 மாடு இருக்குன்னா அந்த 10 மாடையும் கவர்மெண்ட் வந்து குத்தகைக்கு எடுத்துட்டு கவர்மெண்ட் வந்து சுழற்சி முறையில ஆட்களை போட்டு வேலையாட்கள் செஞ்சிடும். அதே மாதிரி மாடுகள் மட்டும் கிடையாது, கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களையுமே கவர்மெண்ட் வந்து குத்தகைக்கு எடுத்துரும். அப்ப வந்து கம்யூனிஸ்ட் மாதிரியா? கிடையாது. கம்யூனிஸ்ட்ங்கிறது தன்னோட விவசாய நிலங்கள் யாருமே அந்த ஓனரோட பேர்ல வந்து இருக்காது. அதாவது விவசாய நிலங்கள் சொந்தமான அவங்களோட பேர்ல எல்லாமே கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கும். ஆனா நம்ம அப்படி கிடையாது. விவசாய நிலங்களும் மாடும் எல்லாமே அவங்களோட பேர்ல தான் இருக்குமே தவிர்த்து அதை குத்தகைக்கு மட்டும்தான் நம்ம அரசாங்கம் எடுக்கும். அதை எடுத்து சுழற்சி முறையில் ஆட்களை வேலையாட்களை போட்டு அதற்கான ஒரு பங்கை அந்த நிலத்தோட உரிமையாளர்களுக்கும் அந்த மாட்டோட உரிமையாளர்களுக்கும் நம்ம கொடுத்துருவோம். இதனால மாடு வச்சிருக்கவங்க யாருமே தனது வாழ்நாள்ல ஒரு மாடு கண்டி செலவழிக்க வேண்டாம். அந்த மாடை கவர்மெண்ட் குத்தகைக்கு எடுத்து கிராமிய பொருளாதாரத்தை கூட்டுறவு பொருளாதாரமா மாத்துறதுனால மனிதர்கள் எல்லாமே சுதந்திரமா வாழலாம். இதுதான் நம்ம சங்கத்தோட ஒரு முக்கியமான கொள்கை. இந்த விவசாய நிலம் மற்றும் மாடுகளுக்கான குத்தகை வந்து மெயின்டெனன்ஸ்க்கான குத்தகை தான். அதனால இந்த நிலம் மாடுகளுக்கான உரிமையாளர் வந்து யார்கிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் வித்துக்கலாம்.